அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற CD125 பென்லி சைக்கிள் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் விற்பனைக்காக வந்திருக்குது. பாருங்கள், ஹொண்டாட பட்ச் குத்தி இருக்குது. ஹொண்டா என்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் என்ற சைக்கிள் ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸுகளால் பூட்டப்பட்ட இந்த 125 பைக் வாங்க வேணுமென்றது கனவேட்ட கனவாக இருக்கும். அப்படியே ஒரிஜினல் வளமாயே நிற்கிது. நீங்கள் நேராக போய் இந்த பைக்கை பார்த்து விலையை கதைச்சி பேசி தீர்மானித்து வாங்கலாம். இந்த பைக் என்ன விலை என்ற விஷயம் நான் கட்டாயம் சொல்லுவேன். பாருங்கள், GE நம்பர் 6602 எல்லா பாகங்களுமே இருக்குது. இதில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு செய்கவர்பட்டியும் சீட்டும் இல்லை. அது இந்த கடைக்காரர் உங்களுக்கு பூட்டி தருவினம். இன்ஜின் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்குது. இன்ஜின் எல்லாம் பாருங்கள், எந்த ஒரு கரல் கட்டி அல்லது உக்கல்கள் எந்த ஒரு பிழை நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. பைக் சட்டப்படி செம்ம க்ளீனாக நிற்கிது. நீங்கள் நேராக போய் பார்த்து காய்ச்சி பேசி வண்டி கொண்டு போகலாம். எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் ஜப்பானுண்ட பார்ட்ஸ் தான் பூட்டிருக்கணும். CD125 இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் ஓனர் பதிவில் தான் நிற்கிது. இது ஒரு கடையில் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. பாருங்கள், பைக் எல்லாம் என்ன மாதிரி நிற்குன்னு சொல்லி முன்னுக்கு பவராக இருக்கட்டும் எல்லாமே நீட்டான சிறப்பான முறையில் பூட்டிருக்கணும். அதை விட எல்லா பாகங்களுமே இயங்கு தன்மையில் இருக்குது. இதில் ஹோன்கள், சிக்னல்கள், இன்ஜின் வளங்கள் எல்லாம் பூரண பார்ட்ஸுகளும் இயங்கு நிலைமையில் இருக்குது. பாருங்கள், பைக் சட்டப்படி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காட்டில் உள்ள கபிஸ்டன் ஆட்டோ சேல்ஸில் தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது. இந்த சேல்ஸ் கடையின் ஃபோன் நம்பரை நான் இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுவேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பைக்குக்கு சொல்கிற விலை 3,80,000 ரூபா. விலை கழிச்சு பேசி நீங்கள் வேண்டி எடுத்து கொண்டு போகலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செம்ம கிளியராக வச்சிருக்கணும். நீங்கள் நேரடியாக அங்கே போங்க. அங்கே போய் இந்த பைக்கை பாருங்கள். பைக்கை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி கொள்ளுங்க, ஓடி பார்த்து. ஓகே மக்களை, இதோட காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு